ஹலோ மக்களே, வெல்கம் டு கோல்டன் ஃப்ளவர் எடிட்ஸ். ஸோ இன்றைக்கி வீட்டில் என்ன ஸ்பெஷலாக என்ன குழம்புனா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஸோ இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, சீரகம். இந்த கடுகு நல்லா வெடித்து வந்ததும் நெக்ஸ்ட் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச பூண்டு. இந்த பூண்டு லைட்டாக வதக்கிட்டு அடுத்ததாக பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இந்த ஃப்ளேவர்லாம் அப்படி வாசனையாக இருக்கும். ஸோ இது வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக 2 பிஞ்ச் உப்பு. இப்படி உப்பு சேர்த்தா தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். ஸோ அந்த வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வெட்டிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சிடலாம். வெங்காயம் ஒரு 50% வெந்ததும் நம்ம இந்த வெட்டி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். அது எண்ணெயில் நல்லா பெருங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்மளோட தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த தக்காளி வேகணும். இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வெந்து நல்லா கிரேவியாக டைப் வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. நல்லா இந்த தக்காளி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த குழம்பு நீங்கள் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வெண்டைக்காய் வெட்டி வச்ச வெண்டைக்காவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அந்த கலவையோட அந்த வெண்டைக்காய் அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி கலவை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதும் இதை ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா இந்த வெண்டைக்காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் இந்த வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தேங்காவை குட்டி குட்டியாக வெட்டி மிக்சியில் சேர்த்துடலாம். இதை அப்பப்போ கிண்டி விட்டுறணும் இந்த வெண்டைக்காவை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா தேங்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மிளகா பொடி, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் 2 ஸ்பூன் தனியா பொடி 2 ஸ்பூன் சேர்த்ததும் அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகா பொடி. இந்த குழம்பு மிளகா பொடியோட வீடியோ நாங்கள் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதில் சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த வெண்டைக்காயில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு கிரேவி டைப் வர்றதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் அந்த மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும்னா அதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி இந்த கிரேவியில் ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்க்கணும் நீங்கள் இதில். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆல்மோஸ்ட். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். அது நல்லா எண்ணெயில் கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சாதமும் ரெடி ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா இந்த குழம்புக்கு தொட்டுக்க ஆம்லெட். ஸோ ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி, அப்புறம் கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா வெட்டி நல்லா பொடிசாக வெட்டி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அப்புறம் லைட்டாக 1 பிஞ்ச் உப்பு, அப்புறம் 2 முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வேல தான் ஆம்லேட் பண்ணுறது. இதில் நீங்கள் சிலவங்க கொத்தமல்லி சேர்ப்பாங்க, கருவேப்பிலை சேர்ப்பாங்க, பெப்பர் சேர்ப்பாங்க. ஸோ இப்போ அடுப்பில் கல் வச்சாச்சு. இதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும்
நம்மளோட இந்த ஆம்லேட்டை ஊற்றிடலாம். இதை நல்லா ஊற்றி நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. அது நல்லா ஸ்லோவாக வெந்து வந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு, இது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து குழம்பு ஆல்மோஸ்ட் டன். ஸோ குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா பொடிசாக வெட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு செக் பண்ணணும். குழம்பு வந்து நல்லா எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த பக்கம் ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே வந்துட்டு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து நிற்கணும் அந்த குழம்புல. அப்போ தான் குழம்பு ஆல்மோஸ்ட் டன். ஸோ எண்ணெய் நல்லா வந்துட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்ச கொத்தமல்லியை தூவி விடலாம். ஸோ நம்ம குழம்பு ரெடி, புளி குழம்பு ரெடி. ஸோ நெக்ஸ்ட் ஆம்லேட்டும் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஸோ இப்போ ஒரு தட்டில் சுட சாதம். இந்த சாதத்தில் இந்த சுட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்க அப்பளம், அப்புறம் ஊறுகாய், வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த ஆம்லேட் தான் செம்மையாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் and subscribe to Golden Flower Edits. Thanks for watching. Thank you.